பஸ்ஸை விட்டு வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்தது ஒரு பஸ் டைப்புங்க. இது கொஞ்சம் பழைய மாடலு. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் a very old model of Mumbai bus actually. So now we are going to enter this Jio World Drive. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா மால் இப்போதைக்கு ரொம்ப கூட்டமாகவே கிடையாது. கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. So exactly opposite to this MMRDA building, our Jio World Drive Mall is located. நீங்கள் என்ட்ரு ஆகிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ இப்போ நம்ம இருக்கிறத வந்துட்டு ஜியோ வேர்ல்டு டிரைவ் பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ் உள்ள உட்காந்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஜியோ வேர்ல்டு பிளாஸாக்கும் நம்ம ஜியோ வேர்ல்டு டிரைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ வேர்ல்டு பிளாஸாவில் வந்துட்டு மெயினாக இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஷாப் அவுட்லெட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உட்காந்து சேட் பண்ணுற மாதிரி ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மால்குள்ளே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இன் Jio World Drive you can expect some kind of coffee shops over here. We can expect some kind of food courts over here. As usual it's very expensive over here for everything you purchase over here. So இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மைக்கேல் கார்ஸ், அதுக்கப்புறம் கூஷி, அண்டர் ஆர்மர், அந்த மாதிரி நிறைய பிராண்டட் அவுட்லெட்ஸ் இருக்குது. புரூக்ஸ் பிரதர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்திருக்கேன். இப்போ நேரம் பார்த்துட்டிங்கன்னா 6 o'clock அந்த மாதிரி ஆகுது. So you can't expect a lot of people over here, but after 7 o'clock பார்த்துட்டிங்கன்னா as usual every mall will be flooded with a lot of people over here. So இப்போ நம்ம பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸில் இருக்கோம். இட்ஸ் லைக் அடையார், பெசன்ட் நகர், இதோட 10 times பெருசு நம்ம பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. ஸோ பீப்புள் ஓவர் ஹியர், எஸ்பெஷலி இந்த ஆப்பிள் ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக அந்த ஏதோ ஒரு ஐஃபோன் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா people used to flock over here. ஒரு 1000 people கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க் ஓவர் ஹியர். ஸோ ஒரு 1000 பேர் வந்துட்டு டக்குன்னு அந்த ஆப்பிள் ஷோரூம் வந்துட்டு ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ்க்காக அப்படி வந்துட்டு அடிச்சு பிடிச்சி அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா புது மாடல் வரும்போது எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ நியூ ப்ராடக்ட், நியூ லான்ச்ட் ஐஃபோன் வித் தம். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க் ஓவர் ஹியர். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ஷூவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பந்தாவாக இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த பிராண்ட். ஸ்வரோஷ்கி அப்படின்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் நடுவில் பார்த்தீங்க. ஆக்சுவலி வந்துட்டு சிங்கப்பூரில் போகும்போது நான் வந்துட்டு நிறைய ஸ்வரோஷ்கி அவுட்லெட்ஸ் நான் பார்த்தேன். யூஸ்வலி wherever mall I go in Singapore, there will be compulsory Swarovski jewelry shop outlet over there. So that's how Swarovski established they have captured every continents and countries in the world. எங்கே போனாலும் இந்த பிராண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேஸ்ட்ரீஸ் அண்ட் பேக்கரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு இங்கே இருக்குது. யூஸ்வலி சில்ட்ரன் யூஸ் டு என்ஜாய் ஓவர் ஹியர். ஸோ கீழே நம்ம பார்த்த அதே வெஸ்டில் மேலே இங்கே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த display things over here. You shouldn't go and sit over there in the bed. You can just have a look, and if you want you can just go and ask the price and you can just do it purchasing. People always come and do window shopping over here, but most of the elite people in Mumbai, they come to this place and they just purchase whatever the items over here. They just purchase at a single at a single go, not like EMI. So they just purchase minimum of around 1 lakh or 2 lakh. So that's how Mumbai people, elites, they come and purchase over here. So அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ஸு, ஷூஸு, வேறு என்ன சொல்லலாம், ஜுவல்லரி இருக்குது. ஸோ ஒரு ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் ட்ராலி பேக் நிறையா நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷூ தான். இந்த ஷூக்காக சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு ஷூக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா டிஸ்பிளேலாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ செகண்ட் ஃப்ளோரில் தான் இவ்வளோ கடைகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இன்னும் டாப் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஷாப் அவுட்லெட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1949 2024 வரைக்கும் காண்ட், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், காந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவலாக கிளாத் ஸ்டோர்ஸ்லாம் நிறையா டிஸ்பிளே நல்லா பண்ணி வச்சுருக்கேன். நட் கிராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ் அ எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட் இன்சைட். ஸோ பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு டூ சம் ஃபைன் டைனிங் தே கேன் கோ இன்சைட் திஸ் நட் கிராக்கர் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் இன் த தேர்ட் ஃப்ளோர் ஆக்சுவலி.
So you can see a lot of fine dining places over here. As usual, it's very expensive. Usually வந்துட்டு யாராவது ஒரு கப்புளாக வரீங்க இல்லை ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா they can do some fine dining, ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டு போகலாம். பூல் புலாயா 3. ஸோ நம்ம ஊரில் எப்படி சந்திரமுகியோ அந்த ஊரில் வந்துட்டு பூல் புலாயா 3. ஸோ சக்கப்போடு போட்டுட்ருக்கு. எல்லா பேரும் வந்துட்டு அந்த படத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா PVR எதிரில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சோஃபாஸ் ஓவர் ஹியர் இஸ் யூஸ்வலி வேக்கண்ட். ஸோ ஆஃப்டர் சம் டைம் இட் வில் பி க்ரௌடட் with a lot of people over here. So this mall is exactly opposite to this MMDA building over here. And இங்கே பார்த்துட்டிங்கன்னா PVR as usual they are rocking எல்லா நியூ ஃபிலிம்ஸும் முக்கியமாக பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் they just dominates over here. You can't expect some other languages. நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் இங்கே வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க as it's in Mumbai. ஸோ இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ட்ரிங்க் வாட்டர். ஆக்சுவலாக இன்னொரு நல்ல ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இங்கே புக்ஸ் அண்ட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. உள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு காஃபி நீங்கள் குடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு புக்ஸ் படிக்கலாம். ஸோ மெயினாக வந்துட்டு பீப்புள் ஹூ ஆர் என்ஜாயிங் வித் புக்ஸ் கேன் ஸ்பெண்ட் எ நைஸ் டைம் ஓவர் ஹியர். நிறைய பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹரிபரி அது மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. கேஷுவலாக உள்ள போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிங்களா, புக் படிச்சிங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மதர் கேர் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு முக்கியமாக எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஹேம்லீஸ் இருக்குது. ஸோ ஹேம்லீஸில் வந்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா டாய்ஸ் எல்லா மாடல்ஸும் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் எங்கே போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, பாம்பே போனாலும் சரி, ஏர்போர்ட்ஸ்லையும் சரி, மால்ஸ்லையும் சரி, இந்த ஹேம்லி ஷோரூம் இல்லாத ஒரு மாலும் இல்லவே இல்லை. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, எனிவே எந்த மால் பெரிய மால் போனாலும் அந்த ஹேம்லீஸ் கண்டிப்பாக அந்த ஷாப் இருக்குது. குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஒரு மால்னு எடுத்துக்கிட்டாலே எவ்ரி ஏஜ் கேட்டகரியில் வந்துட்டு தே ப்ரிஃபர் எவ்ரி ஏஜ் கேட்டகரி. அண்ட் நீங்கள் முக்கியமாக நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு டாக் போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ ஜியோ வேர்ல்ட் பிளாசா இஸ் பெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஜியோ வேர்ல்ட் டிரைவ் இஸ் பெட் ஃப்ரெண்ட்லி. உள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் பெட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் உங்கள் பெட்ஸ் எடுத்துகிட்டு வரதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் இந்த ஒரு பெட்டை மட்டும் இல்லை, நிறைய பெட்ஸு பார்த்தேன். நிறைய டாக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு ஃபைன் டைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது.